வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 19 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து ரொம்ப பாவமா மீனா கிட்ட போய் பேசுறாரு. ஆனா மீனா வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜயா வந்து வீட்டு மொட்டை மாடியில போய் பார்வதிக்கு கால் பண்ணி செமையா அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணி அவங்க 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 கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே இதுகளே சண்டை போட்டு மிதிச்சு வீட்ட விட்டு வெளியில போயிரும். இதுக 2ம் போயிட்டுனாலே போதும் எனக்கு நிம்மதி தான் அப்படிங்கிற மாரி பேசிட்டு ஃபோன வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. பின்னால அண்ணாமலை நிக்கிறாரு. இப்ப அண்ணாமலை வந்து விஜயாவ திட்டுறாரு. "உனக்கு ஏன் இந்த புத்தி? ஏன் அவங்க 2 பேரும் சண்டை போட்டா மட்டும் உனக்கு இவ்ளோ சந்தோஷம் வருதுன்னு" சொல்லி சத்தம் போடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சித்தி வந்து அவங்க கார்லாம் நிப்பாட்டுவாங்கல்ல, அங்க வந்து அப்போ முத்து இல்ல. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்றாருன்னா, 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒழுங்கா எனக்கு வந்து அசல் வந்திருக்கணும். இல்லாட்டி உங்க கார் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிருவேன் அப்டின்னோனே, இப்ப எல்லாரும் வந்து முத்துவ வந்து திட்டிட்டு இருக்காங்க. அவனால இப்படி ஆயிருச்சே! இப்ப நம்ம என்ன பண்றது? கார் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ரவி ரவி கிட்ட வந்து ஸ்ருதி கேட்குறாங்க. "இன்னைக்கு என்ன டே ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட்டு வாட்டி நீ என்ன பார்த்தப்போ, நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேனாச்சும் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்ட நாள் உனக்கு தெரியுமான்னோனே." "இதெல்லாமாவா ஞாபகம் வச்சிருப்ப?" அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. வான்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. இங்க வந்து அண்ணாமலை கிட்ட வந்து கேட்குறாங்க. "நீங்க எப்போ அங்கிள் ஆன்டிய வாட்டி பார்த்தீங்க?" அப்படின்னோனே, அவர் அப்படியே ஃப்ளோல அந்த ஸ்டோரிலாம் சொல்றாரு. உடனே பாத்தியா அவரு கூட ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரா விஜயா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. விஜயா கிட்ட கேட்கும்போது, விஜயா அப்படியா எனக்கு ஞாபகமே இல்லையேம்மா அப்படின்னோனே, அங்கிள் இவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தான் ஆன்டி ஞாபகம் இல்ல. நீ உங்க அம்மா மாதிரி போலன்னு சொல்லிட்டு ஸ்ருதி மறுபடியும் இழுத்துட்டு போறாங்க ரவிய. அதுக்குள்ள இங்க வந்து விஜயா வந்து அப்படியா ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து வெட்கப்படுறாங்க. அப்புறமா அண்ணாமலை கிட்ட அப்பவே காஃபி கேட்டேனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க அப்படியே வெட்கப்பட்டு ஓடுறாங்க. அன்னைக்கு மாரியே தான் சிரிக்கிறா. என்ன கொஞ்சம் பூசுன மாரி ஆயிட்டா அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னத கேட்டுட்டு விஜயா வெட்கப்படுறாங்க. இங்க ரோஹிணி கிட்ட வந்து கேட்குறாங்க மறுபடி. அப்ப ரோஹிணி வந்து மனோஜ பார்த்த நாளெல்லாம் சொல்றாங்க. பாத்தியா அவங்க கூட ஞாபகம் வச்சுக்காங்கன்னு மறுபடியும் மனோஜ் கிட்ட இழுத்துட்டு போறாங்க. அப்ப மனோஜும் சொல்றாரு, "இப்ப நீ மட்டும் தான் உனக்கு தான் ஞாபகமே இல்லன்னு" சொல்லி திட்டிட்டே வரும்போது, இங்க வந்து விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட வெட்கப்பட்டு நிக்கிறத பார்த்தோனே, "என்னடா நடக்குது இங்க?" அப்படி சொல்லிட்டு ரவி அப்படியே ஷாக்ல நிக்கிறாரு. "நீ வான்னு" சொல்லி காத பிடிச்சு உள்ள திருகிட்டு போறாங்க. "எப்படி நீ மறந்தல? உனக்கு பனிஷ்மென்ட் உண்டு. இன்னைக்கு நீ என்ன சைக்கிள்ல தான் ஸ்டூடியோ கொண்டு போய் விடுற" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கார் எடுக்க வர்றாரு. இப்ப முத்து அங்க வந்து நிக்கிறாரு. இவன் கால்ல விழ வந்துட்டாடான்னோனே, ஒருத்தன் வீடியோ வேற எடுக்குறான். முத்து கையில வந்து பின்னாடி வந்து ஒரு பார்சல் வச்சிருக்கிறாரு. அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போயிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.